பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வரும் 22ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பின் பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பின் பியூஷ் கோயல் முதல் முறையாக தமிழ்நாடு வருகிறார். என்னென்ன திட்டமிட்டிருக்கிறார்கள்? சிவரஞ்சனி, குறிப்பாக தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில தமிழக பாஜக சார்பில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து அர்ஜுன் ராம், கோயல் உள்ளிட்டோர் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவர்களுடைய பயணங்கள் அப்படிங்கிறது தமிழகத்துல அவ்வப்போது இருக்கும் என்று பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பயணமாக வருகின்ற 22ஆம் தேதி தமிழகத்துல குறிப்பாக கூட்டணி விவகாரங்கள் தொடர்பாகவும் அதே போல தொகுதி பங்கீடு விஷயங்கள் குறித்தும் பேசுவதற்கு குறிப்பாக வருகின்ற 22ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். அன்றைய தினத்தில் குறிப்பாக முக்கிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தலைவர்களை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அந்த பிரதான பேச்சுவார்த்தையை பியூஷ் கோயல் முன்னின்று நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜக எத்தனை இடங்கள்ல போட்டியிட போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பட்டியல்களை அமித்ஷா அவர்களிடம், எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நயினா நாகேந்திரன் வழங்கியிருப்பதாக ஒரு தகவல்கள் கூறப்படக்கூடிய நிலையில பியூஷ் கோயல் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு அபிஷியலான பேச்சுவார்த்தையாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். எனவே பியூஷ் கோயல் அவர்களுடைய வருகையை பொறுத்து அன்றைய தினத்துல என்னென்ன திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பாக பாஜகவுடைய பிரதான முக்கிய தலைவர்களை, மூத்த தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு திட்டமிடலோடு தற்போது பியூஷ் கோயல் வருகின்ற 22ஆம் தேதி தமிழகத்திற்கு வர இருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.